காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி. இலங்கையின் கடன் மீள செலுத்துதலை நிறுத்துமாறு 120 உலக பொருளாதார நிபுணர்கள் கூட்டாக கோரிக்கை. லெபனானில் கண்டுபிடிக்கப்பட்ட இஸ்ரேலிய உளவு சாதனம். இனி விரிவான செய்திகள். வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது மாலைதீவுகளுக்கு அருகாக நிலை கொண்டுள்ளது. இதனால் கிழக்கு ஊவா, சப்ரகமுவா, மத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கு கிடைத்து வரும் மழை நாளை இரவு முதல் படிப்படியாக குறைவடையும் வாய்ப்பு உள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா, எதிர்வரும் 28/12/2025 அன்று வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கே புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக மீண்டும் எதிர்வரும் 28/12/2025 முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழை எதிர்வரும் 7/1/2026 வரை தொடரும் வாய்ப்புள்ளது. ஆனால் இடையில் ஒரு சில நாட்கள் மழையற்ற நாட்களாக அமையும். அதேவேளை எதிர்வரும் 31/12/2025 முதல் மத்திய ஊவா, வடமத்திய, தெற்கு சப்ரகமுவா மாகாணங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும். இப்பிரதேசத்திற்கு மழை எதிர்வரும் 7/1/2026 வரை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் எதிர்வரும் 10/1/2026 முதல் 13/1/2026 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு பரவலாக மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. எதிர்வரும் 2026 ஜனவரி மாதத்தின் பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் குளிரான வானிலை எதிர்வரும் 26/12/2025 முதல் குறைவடையும் சாத்தியமுள்ளது. இலங்கையை நிலைகுலைய செய்த டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்டுள்ள பாரிய அழிவுகளை சமாளிக்க இலங்கையின் வெளிநாட்டு கடன் மீள செலுத்துதலை உடனடியாக நிறுத்தி வைக்குமாறு உலகின் முன்னணி பொருளாதார நிபுணர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நோபல் பரிசு பெற்ற ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ், பிரபல பொருளாதார நிபுணர்களான தோமஸ் பிக்கெட்டி, ஜேதி கோஸ் மற்றும் டொனட் எக்கனமிக்ஸ் புகழ் கேட் ராவரோத் உள்ளிட்ட 120 சர்வதேச வல்லுநர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். 600ற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததோடு லட்சக்கணக்கான வீடுகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் தரமட்டமாகியுள்ளன. இது இலங்கையின் வரலாற்றில் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலான இயற்கை அனர்த்தம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 2022ஆம் ஆண்டில் வங்குரோத்து நிலையை அடைந்த கடந்த ஆண்டு $9 பில்லியன் கடன் மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போதைய சூழலில் அரசாங்க வருமானத்தில் 25% கடனுக்காக செலவிடுவது சாத்தியமற்றது என நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கை தற்போது கடுமையான பொருளாதார அதிர்ச்சியை எதிர்கொண்டுள்ளது. ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட நிலையில் உள்ள நாட்டின் நிதி இடைவெளியை இந்த சூறாவளி பேரழிவு முற்றாக விழுங்கிவிடும். எனவே தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப புதிய கடன் மறுசீரமைப்பு திட்டம் அவசியமானது என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே சர்வதேச நாணய நிதியத்திடம் $200 மில்லியன் அவசர கடனை கோரியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இனி வெளிநாட்டு செய்திகள். தெற்கு லெபனானில் உள்ள முக்கிய பகுதியொன்றில் இஸ்ரேலிய உளவு சாதனம் கண்டுபிடிக்கப்பட்டமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லெபனான் அரசு நடத்தும் தேசிய செய்தி நிறுவனம் நாட்டின் இராணுவ கட்டளையை மேற்கோள் காட்டி பின் ஜபீல் மாவட்டத்தில் உள்ள யாரோன் நகரில் இந்த சாதனம் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியான இஸ்ரேலிய தாக்குதலின் வெளிச்சத்தில் தெற்கு பிராந்தியங்களில் நடந்து வரும் பொறியியல் கணக்கெடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஒரு சிறப்பு இராணுவ பிரிவு யாரோன் பினட் ஜேபில் நகரில் கண்காணிப்பு பொருத்தப்பட்ட மாறுவேடமிட்ட இஸ்ரேலிய உளவு சாதனத்தை கண்டுபிடித்து அதை அகற்றியது என்று இராணுவத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. சந்தேகத்திற்கிடமான எந்த ஒரு நடவடிக்கை தொடர்பிலும் தெரிவிக்குமாறு குடிமக்களை இராணுவத்தினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். கடந்த ஆண்டு கிஸ்புல்லா மீது பாரிய தாக்குதலை நடத்திய போது லெபனானில் உள்ள இஸ்ரேலின் உளவுத்துறை வலையமைப்பு கூர்மையாக கவனிக்கப்பட்டது. இதன் விளைவாக அந்த குழுவால் பயன்படுத்தப்பட்ட பேஜர்கள் வெடித்து பல பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் காயமடைந்தனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.